வணக்கம். நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க நிகழ்ச்சி. மேற்கொண்டு பேசுவதற்கு முன்னாடி என்ன உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன்னா, தயவு செய்து காலையில் 5 மணிக்கும் 6 மணிக்கும் 7 மணிக்கும் ஃபோன் பண்ணாதீங்க. ஈவினிங் 6 தான் என்னோடய டைம். இந்த வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க பேசுகிறவங்க, ஆஸ்திரேலியா, யூஎஸ், அவங்களெலாம் கூட ஒரு முன்னாடியே மெசேஜ் அனுப்பிட்டிங்கன்னா நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணி தரேன். ஏன்னா த்ரூஅவுட் த டே நான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன், வேலை செஞ்சிட்ருக்கேன், ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும். அதனால் என்னால் பேச முடியாது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. இந்த இடத்துலேருந்து பேசுகிறேன், லண்டன்லேருந்து பேசுகிறேன், ஆஸ்திரேலியாலேருந்து பேசுகிறேன், யூஎஸ்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி, யூரோப்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மெசேஜ் அனுப்பினீங்கன்னா டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ரெண்டாவது கிட்டத்தட்ட ஒரு 50 கால்ஸ் வருது ஈவினிங்கில். சில டைம் அட்டன் பண்ண முடியலை. அதனால் எனக்கு வாட்ஸ்அப்பில் முன்னாடியே டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா நான் உங்களுக்கு பதில் சொல்லிவிடுவேன். இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு அவைலபிளாக இருப்பேன். 6 to 8 அதான் என்னுடைய டைமிங். புரிஞ்சுதா? ஈவினிங் 6 to 8 வரைக்கும் நீங்கள் பேசலாம், என்ன கேட்கலாம். ஓகேயா? இப்போ நம்ம நகை கடைக்கு வருவோம். என்னோடய சொந்தமான ஒரு பவள மாலையும் ஒரு வளையலும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன்றைய நகைக்கடையில் நான் காமிக்க போகிறது இந்த பவழ மாலை. சின்ன லக்ஷ்மி பெண்டன்ட்டு. நான் லாங்காக இருக்கிறதுனால இப்படி படிக்க வச்சு அப்படியே நான் எடுத்திருக்கேன். ஓகே. அப்புறம் இந்த வளையல், இது கேரளாவில் பண்ணதுங்க. இந்த வளையல் கேரளாவில் அவங்களால தான் மெல்லிசாக இருக்குது, வெயிட்டே கிடையாது. இது வெயிட்டே இல்லாத வளையல். இது என்னுடைய பர்சனல் ஜுவல்லரி. அவ்வளோதாங்க இன்றைய நகைக்கடை. எல்லா கதவுகளும் எனக்கு திறக்கின்றது. என்னுடைய எல்லா விதமான செல்வ செழிப்பும் அதிகப்படியான அளவில் என் வாழ்வில் நிரம்பி வழிகிறது. இந்த பிரபஞ்சம் என் மீது மிக மிக அன்பு கொண்டதாக இருக்கிறது. என் கோரிக்கை அனைத்தும் நிறைவேறுகின்றது. எல்லாமே ஃபாஸ்ட்டாக நமக்கு நடக்கணும், உடனே, இப்போதே அப்படின்னு. அப்படி அதி விரைவில் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணுன்னா இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நவில் கோர்டன் ஒருத்தர் சொல்லியிருக்கார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தினதாகவும், உங்களுக்கு அன்பான, உங்கள் மீது அதிக பிரியம் வைத்திருக்கின்ற, நீங்கள் நம்புகின்ற ஒரு நண்பரோ உறவினரோ உங்கள்கிட்ட கை கொடுத்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களை வாழ்த்துற மாதிரி ஒரு உணர்வை க்ரியேட் பண்ணுங்கள். எதை நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடைஞ்சிட்டதாகவும், அந்த அடைஞ்சதுக்காக இந்த நண்பரோ உறவினரோ உங்கள் மீது அதீத அன்பு வைத்திருப்பவர்கள், நீங்கள் அதிகம் நம்புவர்கள் கை கொடுப்பதாக நீங்கள் விஷுவலைஸ் பண்ணால் இம்மீடியட்டாக உணர்வோடு செய்யணும். இம்மீடியட்டாக அது கூடிய விரைவில் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம எல்லாவற்றையும் வென்ற சிறப்பு மிக்க வாழ்க்கை. அதில் 10% தான் நம்ம உழைப்பு, 90% நம்மளுடைய நினைப்பு, கற்பனை, விஷுவலைசேஷன், மேனிஃபெஸ்டேஷன், அதாவது காட்சிப்படுத்துதல், அதை நடந்ததாக உணர்வது. இந்த மனதின் கற்பனை சக்திக்கு அவ்வளவு பலம் மிக்கது, மிகுந்த ஆற்றல் மிக்கது. புரிஞ்சுதுங்களா? அதனால் அந்த கற்பனை சக்தியை நாம் டெவலப் பண்ண பார்க்கணும். எப்படி டெவலப் பண்ணோம் அப்படின்னு நினச்சி நேற்று சொன்னேன். நீங்கள் எப்படியெல்லாம் அதை நினைவுக்கு கொண்டு வரணும். அதை கொண்டு வர்றது மாத்திரம் இல்லாமல் நம்பணும். நம்பிக்கை தான் எல்லாத்துக்குமே அஸ்திவாரம். எவ்வளவு ஸ்ட்ராங்கான கற்பனை இருக்கிறதோ நம் கற்பனா சக்தி அதற்கேற்றாமல் சிறந்த வாழ்க்கை உங்களுக்கு அமைந்துவிடும். நம் வாழ்க்கையில் நமக்கு தேவையான பணம், மகன் திருமணம், மகள் திருமணம், வேலை, உடல் ஆரோக்கியம், வீடு கட்டுதல், கடன் எடுத்தல், இங்கே எல்லாம் ஒன்றா நாம் நினச்சிக்கிட்டே வரோம். அந்த நினைப்பதெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பது இந்த மனம், உணர்வு, கற்பனை சக்தி. இது 3 தான். கற்பனை சக்தி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். நீங்கள் அதை விட்டுட்டு பயப்படக்கூடாது. 3 விஷயம் இந்த விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம். அது எதிர்மறையான எண்ணம். 1 பொறாமை, 2 கோபம், 3வது பயம். இது நடக்குமோ நடக்காதோ,
இது ஒருவேளை இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படின்னா அது அப்படி தான் ஆகும். நான் நிறைய தடவை அந்த முட்டாள்தான் நானே பண்ணியிருக்கேன். ஐயையோ இது இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா கரெக்டாக எப்படி நான் நினச்சேனோ அப்படியே தான் அது நேர்மாறாக சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் போயிடும் விஷயங்கள். அப்படி இல்லாமல் சரியாக நினைத்து பார்க்க வேண்டும். அது பயம் இல்லாமல் இருக்க வேண்டும். என்ன ஆகிடும் சொல்லுங்கள்? மேக்ஸிமம் என்ன ஆகிடும்? நமக்கு வலிக்கும். அந்த வலியை பொறுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதனால் மறந்துடுங்க. நேற்று கூட யாரோ ஒருத்தர்கிட்ட பேசணும், இது பேசலாமா வேண்டாமா, இல்லை அஃபர்மேஷன் எழுதிட்டு பேசலாமான்னு நினச்சேன். அப்புறம் நினச்சிக்கிட்டேன் என்ன ஆகிடும், பேத்தி பார்ப்போமே, கழுத்தியாக வெட்டிட போகிறான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை அப்படின்னு சொல்லி பேசினேன். நல்லபடியாகவே அந்த பேச்சு எனக்கு அமைந்து நான் எனக்கு தேவையான விஷயத்தை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். பொறாமை. அடுத்தவங்க நல்லா இருக்காங்க, இவன் எவ்வளோ பெரிய பட்டுப்புடவை கட்டியிருக்கா, அவங்க வீட்டில் இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கினாங்க, இவனுக்கு ப்ரமோஷன் கிடச்சது எனக்கு கிடைக்கல, அந்த மாதிரி அடுத்தவங்களை பார்த்து வயிற்றுச்சல் படுறது சுத்தமாக விட்டுடணும். கோபம் இருக்கிறதுலையே ரொம்ப மோசமான எமோஷன். கோபம் வராமல் இருக்க முடியாது, நம்ம மனுஷங்க தானே. ஆனால் அதை அப்படியே குறைச்சிட்டு மன்னிப்பு கேளுங்க. யார்கிட்ட கோவப்பட்டீங்களோ அவங்ககிட்ட வாய் திறந்தோ, உங்களுக்கு வாய் திறந்து கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. நிஜமாக அவங்க தப்பு பண்ணி நீங்கள் திட்டிருக்கீங்கன்னா கேட்க முடியாது. அதனால் ஆண்டவர்கிட்ட நான் இவர்கிட்ட கோச்சிட்டேன், பிரபஞ்சத்திட்ட சொல்லுங்கள் என்னை மன்னிச்சிடு, ஆனால் அவங்க பண்ணது தப்பு, அதனால தான் கோச்சிட்டேன், பட் இருந்தாலும் என் தவறு, கோபித்ததுக்கு வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுடுங்க. இந்த 3 எமோஷன் மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் தடுக்கின்ற ஒரு தடுப்பு சுவர். அதை உடைத்து எரிய வேண்டும். சுத்தமாக நம்மக்கிட்ட கோபம், பொறாமை, பயம் 3மே இருக்க. பயமே இருக்கக்கூடாது. பயப்படாமல் இருந்தது தான் நல்லது. என்னை எல்லோரும் கூப்பிடுதே அயன் லேடி, சிங்கப்பெண்ணே அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா தைரியமாக எல்லாம் பண்ணிவிடுவேன். நான் பண்ண கூத்தெல்லாம் பின்னாடி இப்போ சொல்லக்கூடாது. நிறைய விஷயங்கள் யாருன்னு பார்க்காம கூட என் ஒரு பெண்ணுக்கு தவறு எடுத்தால் எனக்கு பிடிக்காது. எங்கள் வீட்டு வாசலில் ஒரு புருஷன் ஒரு ராத்திரி 7 மணி இருக்கும், வாசல் எதுக்காக போனேன். ஒரு புருஷன் ஒரு நிறை மாத கர்ப்பிணி பெண்ணை போட்டு அடிச்சிருந்தான். எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது. நான் போய் என்ன பண்ணேன், என் செருப்பை கழட்டி 4 சாத்தி இருந்தால ஏன் நீ அடித்தேன். அப்போ என் மகன்லாம் கேட்குறேன், ஏம்மா ஊர் வம்பு இழுக்கிறேன், உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அடிக்காதப்பான்னு சொல்லிட்டு இல்லை அவன் ரொம்ப அடிச்சிட்டான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பண்ணுற ஆளு நான். அதனால் எனக்கு பயன்றதே என்னன்னே தெரியாது, நான் பயப்படுறதே கிடையாது. புரிஞ்சுதான்? நமக்கு மூளை வழியாக தான் சிந்தனைகள் உருவாது இல்லையா? அது ஒரு சிறந்த, அதே நேரம் பயங்கரமான ஆயுதம். தீபத்தை வைத்து திருக்குறளும் படிக்கலாம், தீயை கொண்டு மூடரெல்லாம் ஊரையே எரிக்கலாம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதுதாங்க இந்த மூளை. இதனால் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் நம்ம எல்லாரிடம் இருப்பது நமது மூளை தான். தீதும் நன்றும் இங்கே தான் உற்பத்தி ஆகுது. நீங்கள் என் வாழ்க்கையில் முன்னேறுகிறேன், எனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது கற்பனை சக்தியில் அப்படியே கொண்டு வெளிமனதுக்கு கொண்டுரும். இந்த வெளிமனதுக்கும் ஆழ்மனதுக்கும் ஒரு கதை ஒன்று இருக்குது. அந்த கதவை உடைச்சி உள்ளே போகணுன்னா அந்த கற்பனை சக்தியெல்லாம் இருக்குல்ல, நம்ம இது பண்ணுறோம், அது வாங்குகிறோம், இது செய்கிறோம், இந்த கல்யாணத்தை முடிக்கிறோம், பொண்ணு வருது, வீடு கட்டும், இந்த விஷயங்கள்லாம் நினைக்கிறோம்ல, நம்ம சுற்றி பல விஷயங்கள். அந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ணோன்னா உணர்ச்சியை ஊட்டும். இந்த மனது இருக்குல்ல, அது அதுக்கு போய் உணர்ச்சியை ஊட்டும். அப்பா அப்படின்னு தான் சொல்கிறோமே வழிய அப்பா அப்படின்னு சொல்கிறது இல்லை. இங்கே தலையை வச்சா ஐயையோ, இங்கே தையை வச்சா அப்பா. மனசில் அந்த உணர்வை ஊட்டுது. மூளை வழியாக இந்த சிந்தனை அந்த சிந்தனைக்கு உணர்வு ஊட்டுவது இந்த மனசு. அந்த உணர்வு ஊட்டின உடனே இந்த மனசுக்கும் ஆழ்மனதுக்கும் உள்ள கதவு டக்குன்னு திறந்துடும். அது நேராக ஆழ்மனத்தில் போய் உட்காரும். ஆழ்மனவு இந்த உணர்வுகளை எல்லாம் ஒரு அதிர்வலையாக, மிக அழகான அதிர்வலையாக கொண்டு போய் மெதுவாக பிரபஞ்சத்திடம் சேர்க்கும். பிரபஞ்சம் என்ன பண்ணும்? பிரபஞ்சம் ஆல்ரெடி நமக்காக எழுதி வைக்கப்பட்ட அத்தனை விஷயங்களும் அதனுடைய சேமிப்பு கிடங்கிலிருந்து எடுத்து இந்த அப்பா வச்சுக்கோன்னு கொடுத்தோம். எல்லா சூழ்நிலையும் உருவாக்கி எல்லா நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் உருவாகி வந்துவிடும். நம்ம மூளையில் சிந்தனை பண்ணோம்னா
அது நடத்தி கொடுக்க ஏற்பாடு பண்ணணும். அதனால் சிந்தனை கவனி, மைண்ட் யுவர் தாட்ஸ். எப்போவுமே என்ன யோசனை பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டே வரணும். கவனமாக இருக்கணும். அந்த கவனம்தான் உங்கள் வாழ்க்கையை நல்ல பாதையிலே கொண்டு செலுத்தும். கவனமாக இருங்கள், சிந்திப்பதில் கவனமாக இருங்கள். இந்த மூளையை பாதுகாருங்கள். எப்படி பாதுகாப்பீங்க? நல்ல ரெஸ்ட் கொடுக்கணும். நைட்டு படுக்கும்போது நிம்மதியாக தூங்கணும். அதுக்கு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எக்ஸசைஸ் பண்ணணும். ஒரு நாள் முழுக்க நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது, நல்லது கெட்டது எல்லாம். அதெல்லாம் கழிந்து அதெல்லாம் என்னிடந்து போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கணும். மூஞ்சியை நல்லா சில்லு தண்ணி போட்டு கழுவிட்டு படுக்கையில் படுக்கும்போது இன்றைய நடந்த எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நன்றி. இந்த உடலுக்கு நன்றி, கண்ணுக்கு நன்றி, காதுக்கு நன்றி, மூக்குக்கு நன்றி, வாய்க்கு நன்றி, என்னை கொண்டு செலுத்தும் என் மூளைக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக படுத்துறங்கணும். அந்த சிந்தனையில் நல்ல ஒரு பாட்டு. மேனிஃபெஸ்டேஷனுக்கு, மணி மேனிஃபெஸ்டேஷனுக்கு, மெட்டீரியல் மேனிஃபெஸ்டேஷனுக்கு, நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய மியூசிக் இருக்குது யூடியூப்பில். நீங்கள் அதை போட்டு கேட்டுட்டு அந்த கேட்கும்போதே அப்படியே தூங்கிடலாம். தூங்கிட்டால் அந்த மூளைக்கு ரெஸ்ட் கொடுப்பீங்க. ஏன்னா அதை நல்லா பாதுகாக்கணும். உடலிலே மிக அதிகமான பவர்ஃபுல்லானது இந்த மண்டை தான். இந்த மண்டைக்குள்ளே இருக்கிற மூளை. அதை பாதுகாத்து வந்தீங்கன்னா வாழ்க்கையை மிக மிக அழகாக அது ஓய்வெடுத்து திரும்ப எழுந்து கொண்டு செலுத்தும். நீ தூங்கினா கூட இந்த மூளை தூங்காது. இந்த உடம்பை எல்லாம் ஆட்டி வைக்கும். நாடி நரம்பு எல்லாம் அதோட கண்ட்ரோலில் இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மன அமைதியை, நாள் பூரா போராடிட்டோம், நைட்டு மாத்திரம் கொஞ்சம் மன அமைதியை, நிம்மதியை நினச்சி ஓகே இந்த நாள் போச்சு, ரொம்ப நன்றி சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு படுத்து உறங்குங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, கண்மூடித்தனமான நம்பிக்கை. உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் உங்களுடைய விஷயத்தில். எனக்கு வேலூர்லேருந்து ஒரு அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க பையனுக்கு ஒரு பிரச்சனைன்னு. அவங்க என்ன, அவங்களுக்கு அஃபர்மேஷன்லாம் சொன்னேன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையன் திரும்பி தெரியலை ஓடி போயிட்டான், அப்படியாச்சு அப்படியே. நான் சொன்னேன், மேடம் நீங்கள் அஃபர்மேஷன் எழுதுனீங்களா அப்படின்னு. அவங்க சார் அது எழுதுறதுக்கு டைமே இல்லை. உங்களுக்கு முக்கியமாக என்ன வேணும், அதை எழுத டைம் இல்லைன்னா பிரபஞ்சத்துக்கு உங்களை கவனிக்க டைம் கிடையாதுங்க. நீங்கள் பிரபஞ்சத்துக்கு தான் மெசேஜ் அனுப்புகிறீங்க, கடவுளுக்கு தான் மெசேஜ் அனுப்புகிறீங்க. உங்களுக்கு இது வேணும்னு எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு எது வேணுமோ அதுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணியே ஆகணும். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி எழுதி நடக்கும் நினச்சி உணர்வூட்டி பண்ணினாதாங்க இது நடக்கும். அது பண்ணாமல் எனக்கு சும்மா ஃபோன் பண்ணி பிரயோஜனமே இல்லை. எனக்கு இதில் அதீத நம்பிக்கை. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், இதை பண்ணணும், இதை செய்யணும், இப்படிலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்பணும். அதீதமான நம்பிக்கை, அசைய முடியாத நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது நடக்கும். எதில் நம்பிக்கை? பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை, உங்கள் மீது நம்பிக்கை. என்னால் இது சாதிக்க முடியும், எனக்கு இது கிடைத்தே தீரும், நான் ஜெயிக்க வல்லவன், வெற்றியாளன் என்பதை உறுதியாக நீங்கள் நம்பித்தான் ஆகணும். மூளை ஆக்ஞையிடுவது, கட்டளையிடுவது, மனம் அதை உணர்வுகளோடு ஆழ்மனத்திற்கு கொண்டு செல்வது, ஆழ்மனம் அலைவரிசையாக பிரபஞ்சத்தை கொடுப்பது. இது தினம் எல்லா நிமிஷமும் எல்லா செகண்டும் நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் நமக்கு தெரியாது. நிறைய விஷயம் நம்ம நினைக்கிறோம், நிறைய விஷயம் ஒரு 55 தடவை எழுதுறதுக்குள்ளே எத்தனை தடவை நம்ம மனம் திசை திரும்பி கொண்டு அதில் செலுத்தி கவனித்து செஞ்சால் இது நடக்கும். இன்றைக்கி நான் இன்னொரு அழகான கம்யூனிட்டி பற்றி பேச போகிறேன். இந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க இந்த செட்டியார்கள். நம்ம ஊர் செட்டியாருங்க. அவங்க மாதிரி வாணிபம் செய்ய யாராலையுமே முடியாது. ஒரு நேர்மையாக, திருத்தமாக, கரெக்டாக, அழகாக வாணிபம் செய்வாங்க. வாணிகம் செய்கின்ற அவர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். முக்கியமாக அவங்க ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க சம்பாதிக்கிற பணத்தில் 80% பிஸ்னஸ்லேயே திரும்பி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க ஒருத்தர் தான் நம்ம கம்யூனிட்டியில் அந்த காலத்திலேயே சிலோன், பர்மா, சிங்கப்பூர், மலேசியா அந்த இடத்துலலாம் போய்
வணிகம் செஞ்சுருக்காங்க. மிகப்பெரிய பெரிய விஷயங்கள் இவர்களுடைய பிஸ்னஸ் பீப்புள் கம்யூனிட்டியில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ராஜாவும் உண்டு. புரிஞ்சுதா? அவங்க ஒரு காரைக்குடி அங்கே அவங்க வந்து ஒரு பெரிய வீடு வச்சுருப்பாங்க. அந்த வீடு வந்து பரம்பரையாக எத்தனையோ குடும்பங்களுக்கு சொந்தம். அது எவ்வளோ ஒத்துமையாக அதை ஷேர் பண்ணிப்பாங்க தெரியுமா? இவங்க வீட்டு கல்யாணம் நடக்கும்போது அடுத்தவங்க வீட்டு அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன். காலம் கடந்த திரு பஞ்சு அருணாச்சலம் அவர்கள், அன்னமுடி மீனா, எனக்கு மிக மிக 45 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நண்பர்கள், அருமையான ஜனங்கள் அவங்க. அந்த மாதிரி ஜனங்களை வந்து இந்த கம்யூனிட்டியில் தான் பார்க்க முடியும். நட்புக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. கண்ணதாசன் அவர் மகள் காந்தி ஒரு சூழ்நிலையில் என்னோடு உடன் நின்று எனக்காக போராடி உதவி செய்தார். அதை மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த நட்பு வந்து அவங்களுக்கு அவ்வளோ முக்கியம். மனுஷால் முக்கியம். ரொம்ப கஞ்சத்தனம், ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, வட்டி கரெக்டாக வாங்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள மாதிரி சேரிட்டி செய்ய ஆளே கிடையாது. அவங்க நிறைய அழகப்பா செட்டியாரோட யூனிவர்சிட்டி, அண்ணாமலை மன்றம், எத்தனை விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. நிறைய எஜுகேஷனுக்கு நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் ஒரு குழந்தை பிறந்தனா அந்த பிள்ளைய குழந்தையிலேருந்தே காசு, பணம், செலவு, வரவு செலவு பற்றி கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லிக் கொடுக்காமல் இருக்கவே மாட்டாங்க. பிறக்கும் போதே தெரியும் அந்த குழந்தைக்கு காலனா கொடுத்தா இது தான் செலவழிக்கணும், 10 ரூபா கொடுத்தா இப்படி தான் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க எல்லா கணக்கையும் எழுதிப்பாங்க. அதில் என்ன எழுதுவாங்கன்னா, இன்றைக்கி வீட்டுக்கு செலவு 500 ரூபா, 500 ரூபாக்கான வட்டி என்ன அப்படின்னு அந்த கணக்கு போடுவாங்க. தன் வீட்டு செலவுக்காகவே கரெக்டாக பணத்தை கொடுப்பாங்க, கரெக்டாக பணத்தை வாங்குவாங்க. அவங்க உண்டி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க. ஏதோ அந்த உண்டி சிஸ்டத்தில் என்னென்னா, இத்தனை லட்சம் ரூபா இத்தனை நாளுக்குள்ளே நீ திருப்பி கொடுக்கணும் சொல்லி அதை கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அந்த அது வெறும் பத்திரம்தான், அன்அஃபிஷியல் டாக்குமெண்ட், ரெஜிஸ்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் கரெக்டாக அந்த பணத்தை வாங்கிடுவாங்க. அவங்க கம்யூனிட்டியில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைகள் எடுத்து குழந்தை இருந்தால் கூட குழந்தைகள் தத்தெடுத்து வளர்ப்பாங்க. தத்தெடுத்து குழந்தைகளை வளர்த்து அவங்கள ஆளாக்குவாங்க. பணத்தில் அவங்க வீட்டில் ஆட்சி, அவங்க மனைவிமாரெலாம் பெண்கள்லாம் ஆட்சின்னு சொல்லுவாங்க. அவங்களும் ரொம்ப கெட்டிக்காரங்க. வீட்டிலே ஊறுகாய் போட்டு வீட்டிலே விஷயங்கள் பண்ணி கடையில் வாங்குறது விஷயமே கிடையாது. எல்லாம் அவங்களே பண்ணி செஞ்சு எடுத்து வைப்பாங்க. அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், பஞ்சண்ணன் வீட்டு கல்யாணம், பெரிய பொண்ணு. ஒரு வீடு ஃபுல்லாக சீர்வரிசை வச்சுருந்தாங்க. எப்படி வச்சுருந்தாங்க சீர்வரிசை? தட்டுனா 50 தட்டு, மெத்தைனா 20 மெத்தை, தலகாணி 20. அந்த பொண்ணு கொடுக்குற சீர் வெள்ளியில், பித்தளையில், ஸ்டீலில், அலுமினியத்தில். அப்புறம் பீங்கா அப்படின்னு ஒரு பாத்திரம் இருக்காரு காலத்தில், இரும்பில் ஒயிட் கோட் கொடுத்தது. அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அவங்க சிக்கனமாக பணம் சேர்த்து வச்சது. அவங்க இன்னொரு விஷயம் என்னென்னா, பெரிய அளவில் கார் வாங்கி அப்படி இப்படி பணம் ரொம்ப எளிமையாகவே இருப்பாங்க பார்க்குறதுக்கு. எப்போவுமே ரொம்ப எளிமை, பயங்கர எளிமை. கேட்பாங்க, கார் வச்சுக்கிட்டா அனாவசிய செலவு. அதே ஒரு ஸ்கூட்டியாக இருந்தால் கார் வைக்கிறதுல 10% கூட செலவாகாது. ஆனால் பைக்கில் போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடுவாங்க. குடும்பமாக ஒரு விசேஷம் அப்படின்னா தான் அந்த காரை யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்ககிட்டருந்து நாம் கற்றுக்க வேண்டியது இந்த சிக்கனம். அவசியத்துக்கு செலவு, ஊர் பார்க்க நமக்கு எதுக்கு செலவு, ஊர் பாராட்ட நமக்கு எதுக்கு வண்டி அப்படின்னு. ஆனால் வைரமும் வைடூரியமும் வச்சு வியாபாரம் பண்ணவங்க, அவங்க வீட்டில் எல்லா பெண்களுக்கும் கல்யாணம் பண்ணும்போது ஒரு பெரிய நகை, ஒரு சின்ன நகை, தோடு, வளையல் கண்டிப்பாக இருக்கும். பெரிய நகை, சின்ன நகை வைரத்தில். அது எப்படி சாத்தியம்? அவங்க சிக்கனமாக இருந்து பணம் சேர்த்து வைத்து. அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது சிக்கனமாக எப்படி வாழ்க்கையை ஓட்டுவது என்பது தான். புரிஞ்சுதா? அதே நேரம் நட்புக்கு மரியாதை கொடுப்பது. அவங்க சாப்பிட்ற உணவு அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த மீனா அண்ணமுடிகிட்ட கேட்பேன், அண்ணி இட்லிக்கு அரிசி எங்கே வாங்குறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இட்லி தானே பண்ணி அனுப்புகிற. மறுநாளைக்கு 50 இட்லி எங்கள் வீட்டுக்கு வந்துடும். நாங்கள் பெரிய குடும்பம், அவ்வளோ அன்பானவங்க அவங்கெல்லாம். அந்த மாதிரி நம்ம இந்த செட்டியார் குடும்பத்தோடு உறவாடும்போது நல்ல விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம். மரியாதை இன்றைக்கும்
நின்று தான் பேசுவாங்க பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மா முன்னாடி. நாம் பேசுவோம்மா, எதிர்க்க உட்காந்து கால் மேலே கால் போட்டு நம்ம பசங்க பேசும். இந்த பக்கம் காதில் வாங்கி அந்த பக்கம் விட்டு, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நாம் கற்றுக்கொள்ளணும். அவங்கள்ட்டேருந்து பணம் சேர்க்கணுன்னா அவங்கள மாதிரி சேர்க்கணும். ஒவ்வொரு காசு செலவு செய்யும் போதும் கடன் வாங்கி அவங்க வியாபாரமே பண்ண மாட்டாங்க. ரொம்ப முக்கியம் அதுதான். நமக்கு யாரெல்லாம் என்னெல்லாம் கடன் கொடுக்குறானோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சம்பளம்லாம் இஎம்ஐயில் கட்டிடும். அது இல்லாமல் பார்த்துக்கங்க. அதனால் செட்டியார் கம்யூனிட்டி மிக அருமையான கம்யூனிட்டி. வாணிபத்தில் சிறந்தவர்கள், குணத்தில் சிறந்தவர்கள். அவர்களை நாம் பின்பற்றலாம். இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.